என்ன மദ്രാസா? ஆமா. புரிஞ்சு உள்ள போயிருவீங்களே? ஆமாமா. ஒரு நாளைக்கு 15 ரூபாய் வாடகை, 50 ரூபாய் அட்வான்ஸ். இந்தாங்க. உன் கிடைச்சா போறமே உணர்ச்சி வசப்பட்டுடுவீங்களே. வாங்க இந்தாங்க. எதுக்குங்க தாலி? கேப்பி உனக்கு என்ன? நீங்க பாட்டு உள்ள இருப்பீங்க, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா திருவிழா முடிப்பீங்க. ஒன்ன விட்டுடுவாங்க, அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான். இந்த பாரு, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா தாலி எடுத்து பழிச்சுன்னு கழுத்துல கட்டுங்க. காலையில போகும்போது அவுக்கு என் கையில கொடுத்து விட்டு உங்க பாட்டுக்கு போங்க. பொட்டு பூவெல்லாம் கூட கொடுக்கறதா பாப்பா தான் வச்சுக்கிட்டு வந்திருக்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னடா பொண்ணு புதுக்கு போல இருக்கு, ரொம்ப பயப்படுது. நம்ம லாட்ஜ் ராசியான லாட்ஜ்ட. என்ன உட்காரு. என்ன கௌசல்யா, வந்ததுல இருந்து பேசாம இருக்கேன்? எனக்கு பயமா இருக்கு. என்ன நீ யாராவது இருந்தா வெட்கப்படுற, யாருமே இல்லைன்னா பயப்படுற. கௌசல்யா, ஒரே ஒரு தரம் சொல்லியா? ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. கொத்திடுவேன். அதுக்கு ரேடு ஒண்ணு வாங்கி வச்சுக்க. நீதானே சொன்ன என் பிரியப்படி எல்லாம் நடந்துவேன்னு. ஐயோ, பிஸ்கோட்டு திங்கிற பசங்களுக்கு எல்லாம் எதுக்கையா இந்த பிசினஸ்? பாட்டு பாடின அவ்வளவுதானே. நீங்க பாட்டுக்கு உள்ள இருப்பீங்க, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா திருவிழா முடிப்பீங்க. ஒன்ன விட்டுடுவாங்க, அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான். இந்த பாரு, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா தாலி எடுத்து பழிச்சுன்னு கழுத்துல கட்டுங்க. ஏப்பா, நீதானா? ஏன் குரல் கொடுக்க கூடாது? இடத்தை பொறுத்தா மரியாதைன்னு சொல்லுவாங்க, அது சரியா போச்சு. கௌசல்யா, இன்னொரு நாள் இருக்க. ஓஹோ, 4 பேருக்கு தெரிஞ்சு நடக்க வேண்டிய நம்ம கல்யாணம் அவன் சூரக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னா, இதையும் ஒத்து பண்ணவங்களுக்கு இடம் முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம். நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியா ஐயரும் அக்னியும் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆண்டவன் இருக்காரே. கௌசல்யா, என்ன கௌசல்யா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? தேங்க்ஸுங்க. தாலியை கொடுத்துட்டு போங்க. கௌசல்யா, தாலி நிர்பந்தத்தில் விழுந்த தாலியா இருந்தாலும்
இனிமே நிரந்தரமாவே இருக்கட்டும். என் சர்வீஸ்ல தாலியை தரமாட்டேன்னு சொன்ன முதல் பொண்ணே நீதாம்மா. தாலிக்கு 10 ரூபா கொடுங்க. நான் தரமாட்டேனா? தாலிக்கு பணம் பெண் வீட்டுக்காரங்க தரதான் வழக்கம். இந்த 10 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்துக்கடா. எதுக்குங்க இந்த நாட்டுக்கும் ஒரு பத்திரி பொண்ணு வந்திருக்காடா, ஒரு பத்திரி பொண்ணு. இப்படிதான் அவரும் என்ன பாராட்டினாரு. ரகசியமா நடந்த எங்க கல்யாணத்தை பல பேர் அறிய பதிவு திருமணம் பண்ணாரு. குழந்தைக்கு தாயால கொடுத்து வச்சவன் எல்லாரும் பாராட்டினாங்க. பேரும் திருநாளுமா இருந்த எங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு இடி. என்னங்க, கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? என்னவோ போல இருக்கீங்களே, ஆபீஸ்ல ஏதாவது தகராறா? ஆமா, எனக்கு என் முதலாளிக்கு. நான் பெரிய புத்திசாலியா, என்னோட திறமையினாலதான் அவரோட பிசினஸே வளர்ந்துச்சான். அதனால அவருடைய சொத்து பூராவும் எனக்கே எழுதி வைக்க போறாராம். அப்படியா? ஆமா. இவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி சுமக்குறதுங்கிற கவலையா? என்ன நம்பி கழுத்தை நீட்டின உன்னை எப்படி கைவிடுறதுன்னு தான் கவலையா இருக்கு. என்னங்க? ஆமா கௌசல்யா, அத்தனை சொத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆகணும்னா அவரோட மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்க கல்யாணம் ஆனவர்னு அவருக்கு தெரியாதா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பவே கணக்கு தீர்த்து அனுப்பியிருப்பார். தெருவில் நின்றுட்டு இருந்த உன்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். இப்ப நானே தெருவுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இத பாருங்க, மனைவிங்கிறவன் புருஷனுக்கு துணையா இருக்கிறவன் தொந்தரவு கொடுக்கிறவன் இல்ல. உங்க சந்தோஷத்துக்கு இணைஞ்சலாம் நான் இருந்தா சொல்லுங்க. இப்பவே நானும் என் குழந்தையும் இந்த கடலை விழுந்து போய் சமாளிச்சுக்கிறோம். எனக்கு குழந்தைய காணுங்க. இருக்கிற சொல்ல போதும். இது வேறையா? போய் தேடிப்பா. உஷா, உஷா, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். என்ன விட்டுடுங்க. திரும்பி பார்க்க மோடு வாடி. அண்ணே எங்க வந்த? எப்படி வந்தேன்னு கேட்பீங்க நினைச்சேன். வேணும்னு நினைச்சாதானே விவரம் எல்லாம் கேட்கணும். ஆமா, கடத்தல் நின்று வியாபாரம் பண்றவளா இருந்தாலும் நீ கண்ணியமானவங்கிறதுனாலதான் உன்னை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஏன் கண்ணு முன்னால அவங்க உன்னை கடத்திட்டு போயிட்டாங்க. மறுபடியும் உன்னை நான் மனைவியா ஏத்துக்குவேன்னு நீ எதிர்பார்த்ததும் தப்பு, இங்க வந்ததும் தப்பு. பாதுகாக்க வேண்டிய நீங்களே பயந்து ஓடி வந்துட்டு இப்ப ஏன் மேல பழி போடுறீங்களா? அவங்க என்ன கடத்திக்கிட்டு போனாலும் நான் கலங்கப்படாம கண்ணில் புரியாம தான் தப்பிச்சு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, என்னை ஏத்துக்கங்க. துப்பினது எச்சல் இல்லைன்னு சொல்ற துணிச்சல் இருந்தா தான் உன்னை ஏத்துக்க முடியும். எனக்கு அந்த துணிச்சல் இல்லை. எங்கேயாவது போயிடும். சொத்து கோர்ட்ல இருக்கு. சொந்தம்னு சொல்லிக்க இருந்த ஒரே ஜீவன் சித்தியும் செத்து போயிட்டாங்க.
தனியா இருந்தாலும் அது தற்கொலை பண்ணிக்கலாம். ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன்? இடத்தையும் என்னையும் சொல்ல சொல்றியா? பணத்தை கட்டவோட வர நான் தயாரா இல்லை. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இந்த ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே நீ எங்காவது ஓடிப்போம். முடியாது. உங்களை விட்டு நான் எங்கே போக மாட்டேன். அப்போ விவாகரத்து கேட்டு நான் கோர்ட்டுக்கு போகணுங்கிறியா? உன்னை கூண்டுல ஏத்தணுங்கிறியா? நீ நடத்த கெட்டவங்கிறத நாட்டுக்கே தெரியப்படுத்தணுங்கிறியா? வேண்டாங்க, வேண்டாம். எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு பரவாயில்ல. சந்தேகத்துக்குரியவங்கிற கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். நான் இப்ப இந்த வீட்டை விட்டு போறேன். ஆனா அந்த லாட்ஜ்கார மாதிரி கட்டின தாலியை கழட்டி கூட கேட்காதீங்க. இது நிர்பந்தத்துல விழுந்த தாலியானாலும் நிரந்தரமாவே இருக்கட்டும். எனக்காக என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக கேட்கிறேன்.